கன்னியாகுமரியில் முதல்வர் திறந்து வைத்த கண்ணாடி பாலம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் 2018 அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இருந்தார். தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது டெல்லியில் கூட்டம் நடத்தினாங்க. அப்போ இதை தெரிவித்தேன். அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆகவே ஐயன் திருவள்ளுவர்லையும் அங்கே இருக்கிற விவேகானந்த பாறை இணைக்கின்ற வகையில் ஒரு பாலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன். அந்த கோரிக்கை அவர் ஏற்றார். அந்த திட்டத்தை சாகர்மாலா திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணும், மத்திய அரசு பாதிப்பணும் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார். அந்த கப்பல் போக்குவரத்துறை அமைச்சரை அவர்கள் மாறு செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்துறை அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக வந்தார். அவர் சென்னைக்கு வந்த பொழுது நேரடியாக தலைமைச் செயலர் என்னை சந்தித்தார். அப்பொழுது நான் கோரிக்கை வச்சேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன். இதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக 3 நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுதே அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று நாங்கள் பெறப்பட்டோம்.